செயின்ட் அகத்தா கத்தோலிக்க திருச்சபையோட மிக முக்கியமான மறைசாட்சியில ஒருத்தங்க. கிபி 231ஆம் ஆண்டு சிசிலி தீவுல பிறந்திருக்காங்க. சின்ன வயசுலயே தன்னோட வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிச்சு திருமணம் செய்யாம ஜெபம் மற்றும் சேவைகள் நிறைந்த வாழ்க்கைய தேர்ந்தெடுத்திருக்காங்க. அகத்தாவோட பேரழகு பல இளைஞர்களை கவர்ந்திருக்கு. அதுல ரோமன் நிர்வாக அலுவலர் குயின்ஷியான்ஸும் ஒருத்தர். எவ்வளவு வற்புறுத்தியும் அகத்தா குயின்ஷியான்ஸை திருமணம் செய்ய மறுத்திருக்காங்க. இதனால ஆத்திரமடைந்த குயின்ஷியான்ஸ் அகத்தா கிறிஸ்தவன்கிற காரணத்தை காட்டி கைது செஞ்சிருக்காரு. அந்த காலம் கிறிஸ்தவ விசுவாசிகள் கடுமையாக துன்புறுத்தப்பட்ட காலம். அகத்தாவும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் பேர்ல பல துன்புறுத்தல்களையும் பயமுறுத்தல்களையும் சந்திச்சிருக்காங்க. அந்த கொடூரமான நேரத்திலையும் இயேசுவே என் உள்ளத்தை நீ அறிவாய், நான் உன்னுடைய ஆடு, இந்த தீமைகளை வெல்ல என்னை தகுதியுள்ளவளாக்கு அப்படின்னு ஜெபிச்சிருக்காங்க. விலைமாதர் இல்லத்துல அடைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட மார்பகங்கள்ல குரடு வச்சு இடுக்கியால அறுக்கப்பட்டிருக்கு. அந்த கொடூர வேதனையிலையும் உறுதியான மனோபலத்தோடு ஆண்டவர் இயேசு மேல நம்பிக்கை கொண்டிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி தலைமை சீடர் பேதுரு இவங்களுக்கு காட்சி கொடுத்து இவங்களோட காயங்கள்ல பேதுரு அவரோட கையாலேயே மருந்து தடவியிருக்காரு. மறுநாள் அகத்தா முற்றிலும் குணமடைஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தீயிலிடப்பட்டிருக்காங்க. கூர்மையான கற்கள் மேல உருட்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. இறுதியா இயேசுவே இப்பவே என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளணும்னு வேண்டினபடியே சிறையிலேயே இறந்து போயிருக்காங்க அகத்தா. மார்பக புற்றுநோயாளிகள், செவிலியர்கள், தீ மற்றும் இயற்கை பேரிடர்கள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலியா புனித அகத்தா இருக்கிறதா நம்பப்படுது. February 5 செயின்ட் அகத்தா ஃபீஸ்ட் டே.